வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதியவர்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ஏன் தகுந்ததல்ல என்று 10 முக்கிய காரணங்கள் பார்ப்போம். 1. உயர் ஆபத்து, ஹை ரிஸ்க். ஆப்ஷன்ஸ் ஒரு லீவரேஜ் வழியாக அதிக லாபத்தையும் அதிக இழப்பையும் தரும். தவறான கணிப்பு பெரிய இழப்புக்கு வழிவகுக்கும். 2. குறுகிய காலத்திற்குள் முடிவடையும், டைம் டிகே. ஆப்ஷன்ஸ்க்கு காலவரையறை, எக்ஸ்பிரேஷன் டேட் இருக்கும். நேரம் செல்ல செல்ல அதன் மதிப்பு குறைந்து போகும். இது புதியவர்களுக்கு தவறான கணிப்புகளுக்கு வழிவகுக்கும். 3. சிக்கலான வடிவமைப்பு, காம்ப்ளெக்சிட்டி. ஆப்ஷன்ஸ் இல் கால், புட், ஸ்ட்ரைக் பிரைஸ், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, கிரீக்ஸ், டெல்டா, தீட்டா, காம்மா போன்ற பல உள்ளன. இதை புரிந்து கொள்ளாமல் முதலீடு செய்தால் பேரிழப்பு ஏற்படும். 4. மதிப்பு கணிக்க சிரமம், டிஃபிகல்ட் பிரைசிங். ஆப்ஷன் மதிப்பு பிளாக் ஸ்கோர்ஸ் மாதிரி கணக்கீடுகளின் அடிப்படையில் அமைகிறது. இதில் பிரீமியம், இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ போன்றவை உள்ளன. புதியவர்களுக்கு இது குழப்பமாக இருக்கும். 5. மனோநிலை மற்றும் உணர்ச்சி பாதிப்பு, எமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஆப்ஷன்ஸ் அதிக மாறுபாடுகளை, வாலட்டிலிட்டி கொண்டது. தொடக்க நிலை முதலீட்டாளர்கள் உடனடி லாபத்திற்காக விரைவாக முடிவெடுத்து இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. 6. சந்தை இயக்கம் புரிந்துகொள்ள தவறுதல், மார்க்கெட் டைரக்ஷன் மிஸ்ஜட்ஜ்மெண்ட். ஆப்ஷன்ஸ் இல் வெற்றி பெற சந்தையின் திசையை புல்லஷ், பேரிஷ், சைட்வேஸ் கருவாக கணிக்க வேண்டும். இது புதியவர்களுக்கு கடினமானது. 7. பணநிர்வாக குறைவு, புவர் மனி மேனேஜ்மெண்ட். துல்லியமான பணநிர்வாகம் இல்லாமல் மிகப்பெரிய முதலீட்டை 1 அல்லது 2 ஆப்ஷன்ஸ் இல் வைத்து முழுக்க இழக்கும் வாய்ப்பு அதிகம். 8. நிலையான வருமானம் இல்லை, லேக் ஆஃப் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ். பங்குகளில் நீண்ட கால முதலீடு செய்தால் நிலையான வருமானம் கிடைக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் அதிக ஆபத்துடன் இருக்கிறது, லாபம் உறுதியாக கிடைக்கும் என்பதில்லை. 9. சந்தை இயக்க விதிகளை புரியாமல் நுழைதல், லேக் ஆஃப் மார்க்கெட் நாலேஜ். ஆப்ஷன்ஸ் இல் வெற்றி பெற பங்கு சந்தை, நிதி சந்தைகள் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். புதியவர்களுக்கு இது சிக்கலாக இருக்கும். 10. உயர்ந்த புரோக்கரேஜ் மற்றும் ஸ்லிப்பேஜ் பிரச்சனை, ஹை காஸ்ட்ஸ் மற்றும் எக்ஸிகியூஷன் இஷ்யூஸ். ஆப்ஷன்ஸ்க்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ், ஸ்லிப்பேஜ் விலை வேறுபாடு அதிகமாக இருக்கும். தவறான ட்ரேட் எக்ஸிகியூஷன் புதியவர்களுக்கு நஷ்டத்தை அதிகப்படுத்தும். முடிவு, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பெரிய லாப வாய்ப்புகளை தெரிந்தாலும் தவறான முடிவுகள் பேரழிவையும் ஏற்படுத்தலாம். புதியவர்கள் பங்கு முதலீடுகளில் அனுபவம் குவித்து பிறகு மட்டுமே ஆப்ஷன்ஸ் இல் அடியெடுத்து வைக்கலாம். புதியவர்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்ய ஏற்ற நேரம் எப்போது என்பதை பற்றி 10 முக்கிய காரணங்களை பார்ப்போம். 1. பங்கு சந்தையின் அடிப்படை அறிவு, ஸ்ட்ராங் மார்க்கெட் நாலேஜ். பங்குகள், பங்கு சந்தை இயக்க விதிகள், டெக்னிக்கல் மற்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் போன்றவை புரிந்த பிறகு மட்டுமே ஆப்ஷன்ஸ் இல் நுழையலாம். 2. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திட்டம், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸ்டாப் லாஸ், பொசிஷன் சைசிங், கேபிட்டல் அலோகேஷன் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன் வந்த பிறகு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் செய்யலாம். 3. பங்குகளில் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டாக் ட்ரேடிங். நேரடி பங்கு வர்த்தகத்தில் சில வருட அனுபவம், 2வது அல்லது 3வது வருடம் கிடைத்த பிறகு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தொடங்கலாம். 4. ஆப்ஷன்ஸ் பற்றிய முழு புரிதல், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸ். கால், புட், ஸ்ட்ரைக் பிரைஸ், எக்ஸ்பைரி டேட், ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம், கிரீக்ஸ், டெல்டா, காம்மா, தீட்டா, வீகா போன்றவற்றை முறையாக புரிந்து கொண்ட பிறகு ட்ரேட் செய்யலாம். 5. டெமோ ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இன் வர்ச்சுவல் ட்ரேடிங். உண்மையான பணத்தை முதலீடு செய்ய முன்னால் பேப்பர் ட்ரேடிங், டெமோ ட்ரேடிங் மூலம் குறைந்தது 3 முதல் 6 வரை மாதங்கள் முயற்சி செய்து வெற்றி கண்ட பிறகு ட்ரேட் செய்யலாம். 6. சரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஹேவிங் அ வெல் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ரடே, ஸ்விங், ஹெஜிங், ஸ்ப்ரெட்ஸ், ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் போன்ற ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இல் ஒருவேளை தேர்ச்சி பெற்ற பிறகு ஆப்ஷன்ஸ் இல் நுழையலாம். 7. மனப்பக்குவம் மற்றும் கட்டுப்பாடு, எமோஷனல் மற்றும் சைக்கலாஜிக்கல் ப்ரிப்பேர்னஸ். சந்தையின் மோசமான நிலைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். பயம், பேராசை, மிகை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆகியவற்றை சமாளிக்க கற்றுக்கொண்ட பிறகு ட்ரேட் செய்யலாம். 8. எளிய வழிகளில் தொடங்குதல், ஸ்டார்டிங் வித் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ். நேரடியாக ஆப்ஷன் பையிங் செய்யாமல் கவர்ட் கால், கேஷ் செக்யூர்ட் புட் போன்ற குறைந்த ஆபத்துள்ள முறையில் தொடங்கலாம். 9. தகுந்த முதலீட்டு மூலதனம், சஃபிஷியன்ட் ட்ரேடிங் கேபிட்டல். நஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நிதி இருக்க வேண்டும். மிகக் குறைந்த பணத்துடன் மார்ஜின் ட்ரேடிங் ஆரம்பித்தால் விரைவில் லாஸ் ஆகலாம். 10. புறச்சூழல்களுக்கு பரிசோதனை, டெஸ்டிங் இன் டிஃபரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். புல், பேர்,
சைட்வேஸ் மார்க்கெட் போன்ற வெவ்வேறு சந்தை நிலைகளில் ஆப்ஷன்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை அனுபவிக்க வேண்டும். முடிவு: புதியவர்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்ய விரும்பினால் முதலில் பங்கு சந்தையில் அனுபவம் பெற வேண்டும். பின்னர் பேப்பர் ட்ரேடிங் செய்ய வேண்டும். அதன் பிறகு மட்டுமே உண்மையான பணத்தை முதலீடு செய்யலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.